சில பேருக்கு கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணும். என்ன தெரியணும்னா, நம்ம குழந்தைய கூட மற்றவங்கள வந்து யார் குழந்தை இருந்தாலும் நம்ம குழந்தைன்னு பார்க்குற மாதிரி தெரியணும். பொதுவாகவே சொல்கிறேன். நான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கே தெரியாது, சொல்கிற எனக்கும் தெரியல. யார் குழந்தைய வந்து நான் யாரையும் குறை சொல்லிக்கிட்டெல்லாம் நான் இருக்க மாட்டேன். நான் என் குழந்தை எதாவது தப்பு பண்ணான்னா நான் அவனை மட்டும்தான் குறை சொல்லுவேன், அவனை மட்டும்தான் நான் திட்டுவேன், அவனை மட்டும்தான் நான் அடிப்பேன். மற்றவங்கள வந்து நான் குறை சொல்லிக்கிட்டு இவங்க அப்படி அவங்க இப்படின்றெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் எனக்கு வந்து எப்படின்னா, நான் இந்த மாதிரி போயிட்டு இப்படி நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படி இருக்கீங்கன்ட்டு நான் யார்கிட்ட பேச மாட்டேன். பேசினாலும் எதுக்கு, அவங்க விருப்பம். அவங்க இப்போ நான் இப்படி இருக்கேன்னா அது எனக்கு பிடிச்சிருக்கு, இப்படி தான் இருக்கணும்ன்ட்டு எனக்கு பிடிச்சிருக்கு. மற்றவங்கக்கிட்ட போய்ட்டு நீங்கள் இப்படியெல்லாம் இல்லை, நீங்கள் இப்படி பண்ணுறீங்க இப்படி செய்யுங்கன்ட்டு நான் வந்து போய் அவங்கக்கிட்ட குறை சொல்ல முடியாது இல்லையா? அந்த மாதிரி தான். வீடுக்காக தாங்க நாங்கள் அலையிறோம். வீடு நல்ல வீடாக கிடைக்கணுன்ட்டு நீங்கள் எல்லோரும் ப்ரேயர் பண்ணிக்கிங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. கஷ்டம்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, சொல்கிறதுக்கு முடியலை. காய்கறி எதுவுமே இல்லை வீட்டில், அரிசி பருப்பு எதுவுமே இல்லை. மாதம் பிறந்துச்சு, எல்லாமே இது ஆயிடுச்சு. இருந்தாலும் வீட்டில் ஒன்றும் இல்லைங்க. என் குழந்தை வச்சுக்கிட்டு நான் இன்றைக்கி புளி சோறு தான் கிண்டி வச்சுருக்கேன் பாருங்கள், தாளித்து வச்சுருக்கேன் பாருங்கள். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த கஷ்டம் யாருக்குமே வரக்கூடாதுன்னு தான் நான் வேண்டிப்பேன். காய்கறி ஃப்ரிட்ஜை திறந்து காமிக்கிறேன் பாருங்கள். காய்கறி பாருங்கள், காய்கறி சுத்தமாக இல்லை ஃப்ரிட்ஜில். எப்போவுமே காய்கறி ஃப்ரிட்ஜில் இருக்கும் பாருங்கள். காய்கறி ஒரு காய்கறியும் இல்லை. தக்காளி வெங்காயம் இல்லை பாருங்கள். வெங்காயம் 4 வெங்காயம் தான் இருக்குது, அவ்வளோதான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்களுக்காக வேண்டிக்கங்க, ஒரு நல்ல வீடாக எங்களுக்கு கிடைக்கணுன்ட்டு. வீடு தாங்க நாங்கள் எவ்வளோ தேடுறோம். வீடே பார்த்து பால் காசுற நிலைமைக்கு போனாலும் அந்த வீட்டுக்கு எங்களால் போக முடியல. சரி ஏதோ ஒரு தடங்கள் நினச்சோம். 2வது வீடும் அப்படி தான் ஆயிடுச்சு, தடங்களாக வருது. இப்போ வீடு தேர 2 மாதமாக எங்கேயுமே வீடு அமையவே மாட்டேங்குது. அதுதான் கஷ்டமாக இருக்குது. எல்லோரும் வேண்டிக்கங்க வீடு கிடைக்கணுன்ட்டு. உங்களுக்காக தான் நான் உங்கள்கிட்ட சொன்னால் கொஞ்சம் ஆதரவாக இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே, பாய்.